கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசையாக திரியேக கடவுளின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்து மீதும் இருப்பதாக என்று வாழ்த்துகின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கி நாம் 6 மாதங்களே நிறைவு செய்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த வருடத்தின் பாதி வருடத்தை நாம் முடித்து விட்டோம். இன்னும் ஒரு பாதி வருடம் தான் இருக்கிறது. இப்போதான் இந்த புதிய வருடத்தை தொடங்கினது போல இருக்கிறது. எல்லாருக்கும் நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்லி சர்ச்சில் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணது போல இருக்கு. ஆனால் அதுக்குள்ள 6 மாதங்கள் உருண்டோடி விட்டது. இந்த 7ஆம் மாதத்தையும் தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல கடந்த 6ஆம் மாதத்திலே ஜூன் மாதத்தில் அநேக தேவைகள், அநேக எதிர்பார்ப்புகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தி வந்தார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த 6 மாதத்தை நாம் திரும்பி பார்ப்போம். இந்த 6 மாதம் நமக்கு ஆண்டவர் அழகான ஒரு தலைப்பின் கீழாக வாக்குத்தத்தங்கள் வழியாக நம்மை வழி நடத்தி வந்தார். குறிப்பாக ஜனவரி மாதத்திலே ஒரு புதிய தொடக்கத்தை, அவருடைய தொடக்கத்தை தருகிறேன் என்று சொல்லி ஒரு புதிய தொடக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தார். அதே போல பிப்ரவரி மாதத்திலே அவர் நம் மீது கொண்டிருக்கிற அந்த உறவையும், அந்த உறவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை புதுப்பித்தல், அதாவது இந்த கவர்னன்ட்டை ரினியூ பண்ணவும், அந்த ரினியூவல் வழியாக ஒரு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதே போன்று மார்ச் மாதத்திலே நம்முடைய அநேக கேள்விகள், எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பதிலாய் அவருடைய பதிலை தந்து நம்மை வழி நடத்தினார் என்று நம்ம பார்த்தோம். அதே போல ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் அந்த மரணத்தை வென்று அவர் நமக்காக உயிர்த்தெழுதையும் அது வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியின் வாழ்க்கையை, அவருடைய வெற்றியை தருவதாக நாம் ஏப்ரல் மாதத்திலே பார்த்தோம். அதே போல மே மாதத்திலே தூய ஆவியானவரின் நம்பிக்கை வழியாக அவரை நமக்கு தந்தருளி அவருடைய பிரசனம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் மே மாதத்திலே நமக்கு உறுதி செய்தார். அதே போல கடந்த ஜூன் மாதத்திலே அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு நினைவூட்டினார். அதே போல இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழகான தலைப்பு His purpose, அவருடைய நோக்கம் என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அது கடிதளமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேராக உங்களுடைய திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கின்றேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தம். ஆங்கிலத்தில் எப்படியாக இருக்கிறது? And we know that in all things God works for the good of those who love him, who are called according to his purpose. அவருடைய நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நம் மீது தேவன் அன்பு கொண்டுள்ளவராக இருக்கின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியமும் சகலமும் நன்மைக்காக இருக்கிறது. அதுதான் இப்போ இன்னைக்கு ரெண்டு ப்ராமிஸ் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை அவருடைய நோக்கத்துக்கு ஏற்பாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகலமும் அவர் நன்மைக்காக அதை அமைத்திருக்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு கெடுதியாக, கெட்டதாக, எதிர்மறையாக, நம் விரும்பத்தக்காததாக நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் இன்னைக்கு அது நல்லதாக இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகளை ஒரு நேரத்திலே அது நன்மையாக மாற்றப் போகின்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் என் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கின்ற எதிர்பாராத காரியங்கள், நாம் விரும்பாத காரியங்கள், தீமையாக இருக்கக்கூடியது, ஏமாற்றமாக இருக்கக்கூடியது, தோல்விகளாக இருக்கக்கூடியது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற்றி தரப்போகிறார் என்கின்ற ஒரு அழகான ஒரு ப்ராமிஸ, ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஜூலை மாதத்துக்கென்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தந்திருக்கிறார் என்பது ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த ரோமர் 8:28 நாம் வாசிப்போம் என்றால் இது ஒரு அழகான ஒரு லைஃப் லைனாக இருக்கிறது, ஒரு அடித்தளமாக இருக்கிறது,
ஒரு பேஸ்மெண்டாக, விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கிறது. அந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம நம்ம ஒருவேளை இன்னைக்கு காலைல கூட எழுந்திருக்கலாம். ஆனா ஒரு புதிய நம்பிக்கை அது நமக்கு கொடுத்திருக்கிறது. 6 மாசம் ஒண்ணுமே இல்லை, 6 மாசம் அப்படி திரும்பி பார்த்தா ஏராளமான ஏமாற்றங்கள், ஏராளமான தோல்விகள், யோசிக்க முடியாத காரியங்கள். இன்னும் நம்முடைய சூழ்நிலையில இந்த யுத்தங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆஃப்டர்மத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யுத்தங்களுடைய தாக்கங்களும் குறையவே இல்லை, அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது. எப்படி போக போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இந்த 7ஆம் மாதத்தை நம்ம தொடங்கி இருக்கலாம். இந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு மிக ஆணித்தரமான நம்பிக்கையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நம்ம திரும்பி வாசித்து பார்க்கலாமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ இந்த காலை வேளையிலே நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற முதல் கேள்வி என்னன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அப்ப எனக்கு ஏன் நன்மையானது நடக்கல, ஏன் எனக்கு நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில தடைபடுகிறது, ஏன் இந்த தீமை, ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த எதிர்மறையான செயல்பாடுகள் எல்லாமே நெகட்டிவாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு ஒரு கேள்வியோடு நம்ம உட்காருவோம் என்றால், முதல் கேள்வி, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? Are we love God? நாம் உள்ளத்து ஆழத்திலிருந்து, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய ஆண்டவரை, என்னுடைய இயேசுவை, என்னுடைய கிறிஸ்துவை நான் உண்மையாக அன்பு கூறுகிறேனா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நான் உண்மையாக அன்பு கூறுகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கிறது. I love God with my whole heart. என்னுடைய முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று உறுதியா சொல்கிறோம் என்றால், அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தோல்விகளோ, ஏமாற்றமோ, நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலைகளும் இது தீமைக்கானதல்ல, இது நன்மைக்கானது. இந்த ஒரு 2வது வாக்குத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இங்கே ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது அவர் சொல்ற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, சகலமும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதாவது ஆல் திங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, தமிழ்ல சகலமும். அப்போ நாட் சம்திங், ஆல் திங் அப்படின்னா அர்த்தம்னா எல்லாமே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அது என்னவாக இருந்தாலும் சரி, எவ்ரிதிங், ஆல் திங்ஸ், அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதா, அது எல்லாமே நன்மையான காரியமாக ஆண்டவர் மாற்றுகின்றார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், என் வாழ்க்கையில நான் வெற்றி பெற்றா அது நல்லது. ஆனா இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, வெற்றி மட்டுமில்ல, உன் வாழ்க்கையில நீ ஃபேஸ் பண்ண தோல்விகள், த ஃபெயிலியர்ஸ், அதுவும் நல்லதுக்கு தான். அதாவது நம்ம எப்பவுமே அந்த பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டும்தான் நன்மைன்னு யோசிக்கிறோம், கிடையாது. நம்ம வாழ்க்கையில வெற்றி நல்லதோ அதே போல தோல்விகளும் நல்லது. ஒருவேளை வேலைக்கு இன்டர்வியூக்கு போறோம், வேலையில இன்டர்வியூல செலக்ட் ஆகிறோம், அது நல்லதுக்குன்னு யோசிக்கிறோமா? சில நேரத்துல இன்டர்வியூல நம்ம ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், அதுவும் நல்லதுதான். ஒருவேளை அந்த சின்ன கம்பெனில நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய கம்பெனில உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்க மாட்டார். அப்போ எவ்ரி ரிஜெக்ஷன் இஸ் ஃபார் எ குட் காஸ். உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா தோல்விகளும், எல்லா ஏமாற்றமுமே நன்மைக்கு தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, அது நல்லது. சில நேரத்துல நம்ம துக்கமா இருக்கிறதும் நல்லதுதான். சில நேரத்துல நாம் வெற்றி பெறுவதும் லாபத்தை பெற்றுக்கொள்ளவும் நல்லதுதான். சில நேரத்துல இழந்து போவதும் தோற்று போவதும் நல்லதுதான். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கின்றார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ராஜா எப்பவுமே தன்னுடைய மந்திரியோட, தன்னுடைய படை வீரர்களோடு காட்டுக்கு வேட்டையாட போவது அவருடைய வழக்கமான ஒரு செயல்பாடு. ஒரு நாள் அப்படிதான் ஒரு காலை எழுந்து தன்னுடைய வேட்டைக்காக ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ ஆயத்தமாக இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவருடைய கையில் ஒரு பெரிய காயம் ஏற்படுகிறது. அந்த அடிப்பட்ட உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு, அப்படியே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுறாரு. அந்த நேரத்துல வந்த மந்திரி, ராஜா ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்றார். எல்லாமே நன்மைக்குன்னு கேள்விப்பட்டோன்னு ராஜாக்கு ஒன்றும் கோவம் வந்துருச்சு. என்னது, காலை எழுந்த உடனே என் கையில அடிபடுறது, ஒரு பெரிய காயம் படுறது நல்லதுக்கா? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நான் வழியில துடிச்சிட்டு இருக்கேன், இதை போய் நீ எப்படி நல்லதுன்னு சொல்லலான்னு மந்திரி மேல கோவப்பட்டு உடனே வீரர்களுக்கு கட்டளையிடுறாங்க, மந்திரியை தூக்கி ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்ட்டு. சரி, மந்திரியை தூக்கி உள்ள சிறைச்சாலையில போட்ட பிறகு ராஜா தன்னுடைய வீரர்களோடு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக போறார்.
இப்போ போகும்போது ஒரு கட்டத்துல ராஜாவும் அவருடைய படை வீரர்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ராஜா தனியா ஒரு காட்டுவாசிகள் மத்தியில மாட்டிக்கொள்ளுகின்றார். அந்த காட்டுவாசிகள் எப்படிப்பட்டவனா, அவங்க ஹியூமன்ஸை, மனுஷர்களை சாப்பிடக்கூடியவர்கள். ரைட். இவரை ராஜான்னு தெரியாம இவரை சாப்பிட்றதுக்கான எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்துறாங்க. படுத்தும் போது அவருடைய கையில ஒரு காயம் இருக்கிறது. இதை பார்த்தோன்னா அவர் விட்டுறாங்க. ஏன்னா அவங்க கிளீனா இருக்கக்கூடிய உணவை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காயப்பட்டிருக்கிறதோ இல்லை அடிபட்டிருக்கிற எந்த ஒரு மாம்சத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த ராஜாவை அவங்க விட்டுறாங்க. ராஜாவும் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தோடனே வீரர்களை சந்திக்கிறாரு. அடுத்தது நாட்டுக்கு போறாரு. போன உடனே மந்திரியை போய் பார்க்கிறாரு. மந்திரி, நீங்க சொன்னது நல்லதுதான். ஏன்னா காலையில எனக்கு இந்த அடிப்பட்டது ரொம்ப நல்லது. இந்த அடிப்படலைன்னா இன்னைக்கு என் உயிரே போயிருக்கும். அப்ப நீங்க சொன்னீங்க இது எல்லாமே நல்லது அப்படின்னும் போது அதை நான் காலையில புரிஞ்சிக்கல, ஆனா இப்ப அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஆமா ராஜா, நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது நல்லதுதான் அப்படின்னாரு. அப்ப ராஜா இன்னொரு கேள்வி மந்திரியை பார்த்து கேட்கிறாரு. சரி, எனக்கு அடிப்பட்டது நல்லது, இப்ப நீங்க ஜெயில போனது உங்களுக்கு எப்படி நல்லது அப்படின்னாரு. அப்பதான் மந்திரி இன்னொரு விஷயத்த சொன்னாரு. எப்பவுமே நீங்க எங்க போனாலும் உங்க கூட நான் வருவேன். நீங்க அந்த காட்டுவாசி கிட்ட மாட்டிருக்கும் போது நான் மாட்டியிருந்தேன்னா நான் நல்லா இருக்கிறேன். உங்களை சாப்பிடாதவன் என்ன சாப்பிட்டு இருப்பான். நான் உங்க கூட வராம ஜெயில நீங்க என்ன போட்டதும் நல்லது அப்படின்னாப்ல. அப்போ பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில இந்த தீமையான காரியங்களை நம்ம என்னைக்குமே எதிர்மறையா தான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில தீமைகளும் சில ஏமாற்றங்களும் சில தோல்விகளையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக அனுமதிக்கிறார் என்பதை இந்த கால வேளையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது இந்த வசனத்தை நம்ம ஆழ்ந்து யோசிப்போம் என்றால், இது ஒரு இன்டெப்த் பைபிள் ஸ்டடி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று, அந்த நடக்கிறது என்பதுக்கு கிரேக்கத்துல சினர்ஜியா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஆங்கிலத்துல ஒர்க்குன்றோம், தமிழ நடத்துகின்றது அப்படின்றோம். இதுக்கு கிரேக்கத்துல சினர்ஜியா அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுலதான் இந்த சினர்ஜி அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது, டெரேவாய். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, God is actively working அப்படின்றாங்க. அதாவது கடவுள் நடத்திட்டு முடிக்கிறவர் அல்ல, தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறவராக அவர் எல்லாவற்றையும் அவருடைய எண்ணத்திற்கேற்ப அதை மாற்றி அமைக்கிறவராக இருக்கின்றார். அதுக்குதான் இந்த சினர்ஜியா அப்படின்ற ஒரு வார்த்தை கிரேக்கத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒர்க்னு சொல்லிட்டு போகாம இட்ஸ் a continuing act of God to make it complete அப்படின்றாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நன்மையானதை முழுமையாக மாற்றுவதற்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க நானும் தூங்கிடுறோம் ராத்திரி, ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். He continuously working for the purpose to make our things everything good. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக மாற்றுவதற்கு தேவன் பகலும் இரவுமாக அவர் தூங்காமல் அயராமல் அவர் உழைத்தே கொண்டே இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒரு வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற மிக அழகான ஒரு விளக்கமாக இருக்கிறது. நம்ம கூட 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுறோம், ஆனா நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் தேவன் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்தது இந்த காலை வேளையில சில நேரங்களில் சில தடைகளோ சில ஏமாற்றங்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகளை அனுமதிக்கிறார் என்றால் அது ஒரு ப்ராசஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கேக் பேக் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவோம். மாவு, எக்கு, பால், என்னென்ன நமக்கு இன்கிரீடியன்ஸ் தேவையோ, என்னெல்லாம் அந்த ஈஸ்ட் இதெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியதோ அதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். வச்சுட்டு தனித்தனியாக அதை எடுத்து டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? மாவு எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டால் நல்லா இருக்குமா? இல்லை ரா எக் எடுத்து வாயில போட்டால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து அவனில் தள்ளி அதை பேக் பண்ணாதான் அந்த கேக்குன்றது உருவாகும். அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அங்கங்கே நடக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்துட்டு, ஐயோ இங்கே ஏமாந்துட்டேன், இங்கே தோத்துட்டேன், இங்கே நான் விழுந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் கீழே விழுந்து போய் கிடக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வச்சு ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்திலே உங்களை நிறுத்தப் போகின்றார். இன்னைக்கு உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் நமக்கு ஒரு வேதனையாக ஒரு வலியாக கூட இருக்கலாம். ஒரு பேக் பண்ணும்போது ஒரு பயங்கரமான உஷ்ணத்தை அந்த கேக் சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அது ஒரு ப்ராசஸ். அதோடைய அந்த ஃபைனஸ்ட் என்று பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு லெவல்ல நிற்கும். அது போலதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகின்ற உபத்திரவங்கள், நீங்கள் படுகின்ற பாடுகள், ஒருவேளை இந்த 6 மாசம்
திரும்பி பாருங்க, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தோல்விகள். இந்த 6 மாசம், அடுத்த 6 மாசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கான ஒரு ட்ரைனிங் இல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் டைமாக கடவுள் வைத்திருக்கலாம். அதனால இந்த 7ஆம் மாதத்தை தொடங்கி இருக்கின்ற நீங்கள் ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை கட்டமைங்க. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றேன், என்னிடத்தில் ஆண்டவர் புதிய நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு மனிதரை உங்களிடத்துல நான் ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாக கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். அவர் யார் என்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யோசேப்பு. யோசேப்பை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப அழகானவர், தந்தைக்கு மிக அன்பானவர், தாய்க்கு மிக அன்பானவர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய சகோதரர்களும் அவருடைய பெற்றோர்களும் அவருடைய செயல்பாடுகளை குறித்து அவருடைய சகோதரர்கள் மிக அதிகமாக அவர் வெறுக்கின்றார். ஆனால் யோசேப்பு கடவுளுக்கு எப்பவுமே உண்மையா இருக்கிறார். கடவுள் தனக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்து, அந்த பர்பஸ்ல கடவுள் என்ன காரியத்தை அவருடைய வாழ்க்கையில அவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நேர்த்தியாக யோசேப்பு செய்கின்றார். அவர் காரிய சித்தி உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட யோசேப்பு வாழ்க்கையில பாருங்களேன், எல்லாமே அவருக்கு நன்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் சின்ன வயசுல இருந்து எந்த குழந்தையும் பார்க்காத மிகப்பெரிய டிராமாவை யோசேப்பு பார்த்திருக்கின்றார். குறிப்பா நம்பி வந்த சகோதரர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி குழியில் தள்ளி மீண்டும் எடுத்து அடிமையாக விட்டு விடுகிறார்கள். இப்ப நம்பினவர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக மாறிட்டாங்க, உடன்பிறப்புகள் எல்லாம் மாறிட்டாங்க, சகோதரர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக மாறிட்டாங்க. சரி, அடிமையாக போனாரு, அங்கேயாவது நல்ல ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்வான்னு பார்த்தா அங்கேயும் அவர் மீது போய் குற்றச்சாட்டு சொல்லி அவர் சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க. சிறைச்சாலையிலும் அவர் உண்மையாக இருக்கின்றார். அங்க இருக்கின்ற அதிகாரி கண்களை கூட அவருக்கு தயவு இருக்கிறது, அங்கேயும் உதவிதான் செய்யறாரு. ஆனா அந்த உதவியை பெற்றுக்கொண்ட மனிதரும் இந்த யோசேப்பை மறந்து விடுகின்றார். ஆனால் இத்தனை ஆண்டுகள் உபத்திரவங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் சந்தித்துக் கொண்டிருந்த யோசேப்பை எந்த தேசத்துக்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டாரோ, எதெல்லாம் தீமையாக காணப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். அதே தேசத்தின் கவர்னராக யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகின்றார். எந்த சகோதரர்கள் இவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சகோதரர்கள் இவரிடத்தில் முழங்கால் படியிட்டு உணவுக்காக வேண்டி நிற்கிறார்கள். அப்போ அன்னைக்கு தீமையாய்ப்பட்டவைகளை கர்த்தர் நன்மையாக மாற்றுகின்றார். இது நான் சொல்லல, யோசேப்பே சொல்றாரு. நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதி யாத்திராகமும் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் ரொம்ப அழகான ஒரு வசனம் அது சொல்லுது பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ முதல் வசனமும் கடைசி வசனத்தை எடுத்து பாருங்களேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எவ்வளவு அழகா இன்னைக்கு அந்த வாக்கு தத்தத்தை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துதுன்னு பாருங்க. நிறைய நேரங்களில் நமக்கு மற்றவர்கள் தீமையை கொண்டு வந்திருக்கலாம், நமக்கு எதிராக தீமையான காரியங்களை திட்டமிட்டிருக்கலாம், தீமையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில அவங்க கொண்டு வருவதற்காக உழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவைகளை நன்மையாக மாற்றி அவைகளை நன்மையாக முடிய பண்ணுகிறவராக இருக்கின்றார். ஆரம்பம் எப்படி இருக்குதோ கவலைப்படாதீங்க, தேவன் முடிவை நன்மையாக மாற்றுவார். ஏனென்றால் சகலமும் அவர் நன்மையாக மாற்றுகின்றவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை குழியில முடிகிற வாழ்க்கை அல்ல, யோசேப்புடைய வாழ்க்கை அகதியாக வாழ்ற வாழ்க்கை அல்ல, யோசேப்புடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே சிறை கைதியாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. யோசேப்புடைய வாழ்க்கை எகிப்திலே அவன் ஒரு அதிபதியாக, ஒரு கவர்னராக, ஒரு ஆளுநராக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் யோசேப்புக்கு வைத்த நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் கர்த்தர் மீது அன்பு செலுத்தினார். கர்த்தர் எல்லாவற்றையும், தீமையாக இருந்த எல்லாவற்றையும் யோசேப்புக்கு ஆண்டவர் நன்மையாக மாற்றி தந்தார். இன்னைக்கு கூட சில நேரங்களில் நம்முடைய திட்டங்கள், நம்ம கட்டி எழுப்பினவைகளை ஆண்டவர் உடைக்க அனுமதித்திருக்கலாம். உங்களுடைய ப்ராஜெக்ட், இதுதான் என்னுடைய ட்ரீம் ஆம்பிஷன், இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட், இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் உழைச்சேன்னு நினைச்சிருக்கலாம். அது ஒரே இரவுல உடைஞ்சு போயிருக்கலாம்.
சில நேரங்களே ஆண்டவர் நம்மை உடைக்கிறதற்கு அனுமதிக்கிறார் என்றால் அவர் மறுபடியும் கட்டப் போகின்றார். இந்த 6 மாதங்கள் உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருக்குமானால் இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் மறுபடியும் அதை கட்டுமானம் செய்து ஒரு புதிய நிலையில் உங்களை நிலைநிறுத்தப் போகின்றார். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. குறிப்பாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் அது வீணாக போறதில்ல. அதனால மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நாம் திரும்பி செல்லலாமா? இன்னைக்கு வாசித்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு மேலாக உங்கள் கைகளை வைங்க. நாம் விசுவாசத்தோடு இதை அறிக்கை செய்ய போகின்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு நாம் நம்பிக்கையோடு இதை அறிக்கை செய்வோம். கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்பின் இறைவா, எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகின்றவராக, சகலத்தையும் நன்மையாக ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் தேவனே, நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். கடந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கத்த தந்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக இந்த 7ஆம் மாதத்தை நாங்கள் தொடங்கும்படியாக கர்த்தர் நீ தந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி. நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற அந்த பர்பஸ்க்காக, அந்த நோக்கத்திற்காக நன்றியோடு உம்மை திரும்பி பார்க்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, அந்த நோக்கத்தை உள்வாங்கியவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் முழுமையாக அன்பு கூறுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருளா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எங்கள் வாழ்க்கையில் கடினமாக இருக்கக்கூடிய பாதைகள், எங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றமாக இருக்கக்கூடியவைகள், எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கக்கூடியவைகள், எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அற்றவைகளாக இருக்கக்கூடியவைகளே, என் தேவன் இந்த மாதத்தில் சகலத்தையும் நன்மையாக மாற்றப் போகிறீங்க சுவாமி. குறிப்பாக எங்களுடைய திருச்சபையுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி. பலவித நெருக்கடிகள், போராட்டங்கள், வேலையில் உபத்திரவங்கள், ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால கடுமையான பாதையில் இருக்கக்கூடிய மக்களை நினைவு கூறுகின்றோம் சுவாமி. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி போடுவீராக. இந்த வாக்குத்தத்த செய்தி உடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் அது கிரியை செய்வதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் சொன்ன என் தேவன் இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் எங்கள் மக்கள் வாழ்க்கையில நீ செய்வீராக. ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து, ஆண்டவரே, இந்த போர் பதட்டங்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த பொருளாதார நெருக்கடிகள், சிக்கல்களை தேவன் மாற்றுவீராக. சகலத்தையும் நன்மையாய் மாற்றி தருமாறு ஜெபிக்கின்றோம் சுவாமி. இன்னும் இந்த காலை வேளையிலே என்னென்ன தேவைகள், எதிர்பார்ப்புகள், பலவீனம், பண தேவைகள், பொருளாதார தேவைகளோடு மக்கள் காத்து இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகள், எதிர்பார்ப்புகளோடு இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தில் இணைத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் விதவிதமாக ஆசீர்வதித்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்களும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.